Hello everyone, welcome to Mom's Secret. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி பைனாப்பிள் கேசரி. கேசரி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தால் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான கேசரி ரெசிபி தான் இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் இதில் 1/4 கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த 1/4 கப் அளவுக்கு 4 பேர் சாப்பிடலாம். நீங்கள் 4 பேருக்கு பண்ணுறதா இருந்தால் இதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை அதிகமாக நீங்கள் பண்ணணுன்னா இதே மெஷர்மெண்ட்டை டபுள் அமௌண்ட்டாக போட்டுக்கோங்க. ஸோ நெய்யில் லைட்டாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அந்த ரவையோட அரோமா வர வரைக்கும் வறுத்தா போதும். ரொம்ப டார்க் கலரில் வறுக்க வேண்டாம். ரவையோட அரோமா நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம பைனாப்பிள் பியூரி சேர்த்துக்க போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு பைனாப்பிள் அரைச்சி பியூரி மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதை நீங்கள் அரைச்சா சேர்க்கலாம். இது கூடவே கொஞ்சம் பைனாப்பிள் கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ரவையோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறத்துல நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ரவையும் பைனாப்பிளையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். ஸோ நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ இதில் ஒரு 3-4 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா எல்லோ கலரில் இருக்கிறதுக்காக நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ நீங்கள் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், இல்லைனா பர்ன்ட் ஆயிரும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா திக்காக கன்சிஸ்டன்சி வந்துகிட்டே இருக்குது. இது ஒரு 2 நிமிஷம் பாயில் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆல்மண்ட்ஸ் பாதாம் ஸ்லைஸ் பண்ணது நான் சேர்த்துக்கிறேன். பாதாம், முந்திரி, திராட்சை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இதில் சாரப்பருப்பு, வெள்ளரி விதை இது கூட சேர்த்துக்குவாங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நட்ஸ் நிறையா சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ கடைசியாக தான் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். ஸோ நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுத்தோம்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும். ஸோ 1:1 ரேஷியோ நீங்கள் எடுத்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ அந்த கேசரியில் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே கிளேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா ஷைனிங்காக மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காயோட ஸ்மெல், அதுக்கப்புறம் இந்த பைனாப்பிளோட ஸ்மெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க. இது நல்லா ஒரு 1 நிமிஷம் குக் ஆகட்டும். நம்மளோட பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நெய் சேர்க்கறனால பார்த்தீங்கன்னா உங்களோட கேசரி கட்டியாகாமல் இருக்கும். ஸோ இதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இதே மாதிரியான கேசரி வீட்டில் ட்ரை பண்ணலாம். எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.